ஹே மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபினா பூண்டு இருக்காதான் 6 மாதம் கவலையே இல்லாமல் வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பேனில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 400 கிராம் உரிச்ச பூண்டில் 200 கிராம் அரைச்சிக்க போகிறோம். 100 கிராம் புளி சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் ஊற்றிக்கலாம். பத்தெல்லாம் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நம்ம 200 கிராம் வச்சுருந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 200 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம், சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 100 கிராம் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன், அது இது மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோம்னா 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா அப்படி இருக்கும். இதே மாதிரி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ரெசிபி வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க மக்களே.